ஹாய் எல்லாத்துக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஹேம் vlogs அண்ட் இந்த வார வீடியோ அன்பாக்ஸ் வீடியோ போடலாம் தான் பிளான் பண்ணோம். ஸோ இது அன்பாக்ஸ் வீடியோவை தாண்டி இது வந்து ஒரு ஆப்ஷனல் வீடியோவாக நம்ம வந்து வியூவர்ஸ்க்கு நம்ம இது பண்ணலாம் அப்படின்னு தான் போட்டுருவோம். இப்போ என்னென்னா ஆப்ஷனல் வியூவர்ஸ்னால் ஆப்ஷனல் அப்படி என்னென்னா நம்ம சேனலுக்கு இப்போ ரீசெண்டாக உங்களுக்கான வாய்ஸ் வந்து எங்களுக்கு ப்ராப்பராக இல்லை, நிறைய எக்கோ வருது, சரௌண்டிங்ஸில் நிறைய சவுண்டு கேட்குது, அந்த மாதிரிலாம் எனக்கு ஒரு சில பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஆஸ் வெல் எனக்கு பர்சனலாகவும் நிறைய பேர் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. உங்கள் வீடியோஸை நாங்கள் பார்க்குறோம் ப்ரோ, பட் எங்களுக்கு ப்ராப்பரான சவுண்ட் விசிபிலிட்டிஸ் எங்களுக்கு இல்லை அப்படின்னாங்க. ஸோ அப்போது நம்ம சேனலுக்கு வந்து மேக்ஸிமம் ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கும் போது ஒரு சில க்ரைட்டீரியா நமக்கு தேவைப்படும். அதாவது டெக்னிக்கலாகவும் சரி, ப்ராடக்டாகவும் ஒரு சில எக்யூப்மெண்ட் நீடும் இருக்கும். விச் மீன்ஸ் ஆஃப் கேமராவும் இல்லை நமக்கு ஆடியோ விஷுவலாகவும் எடிட்டிங் ரிலேட்டடாகவும் நமக்கு ஒரு சில இஷ்யூஸ் இருக்கும். ஸோ இப்போ என்னென்னா எடிட்டிங் நான் பார்த்துக்கிடுவேன், கேமராவும் நம்மகிட்ட இருக்குது. ஒரே ஒரு மைனஸ் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு வந்து மைக்கு தான் ஒரு பெரிய மைனஸாக இருந்தது. சரி, நம்மளும் ஒரு சில இதெல்லாம் டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். சரௌண்டிங்ஸில் நான் ஓப்பன் சரௌண்டிங்ஸில் எடுத்து அதை நான் எடிட்டிங்கில் டீநாய்ஸ் பண்ணி நிறையா செக் பண்ணி பார்த்தேன். பட் அது வந்து அந்தளவுக்கு விசிபிளாக இல்லை. அப்படிங்கும்போது சரி நம்ம ஃபோனில் இருந்து மைக் பேசலாம். இப்போ இது என்னோடய ஃபோன், இந்த ஃபோனில் இருந்து நான் ரெக்கார்டிங் போட்டு இதில் தான் நான் வந்து வாய்ஸ் பேசிக்கிட்டு இருக்கேன்போது இதில் என்ன இஷ்யூ வருதுன்னா, நான் இதில் பேசுகிறத நான் வந்து வீடியோவில் வச்சு ஓவர்லேப்பிங் பண்ணி அதை நான் வந்து எடிட்டிங்கில் கன்வே பண்ணணும். ஸோ இதில் 2 இஷ்யூஸ் இருக்குது. என்னென்னா கரெக்டாக ஓவர்லேப்பிங் வராது, அந்த பேசுகிற வாய்ஸ் வந்து கரெக்டாக மெர்ஜ் ஆகாது. ஸோ இந்த இஷ்யூஸ் இருக்குது. ஸோ இதை நம்ம கேரி ஃபார்வர்ட் பண்ணும்போது சரி ஓகே பெட்ரு நம்ம மைக் வாங்கிடலாம் அப்படிங்கும்போது தான் அப்படிங்கும்போது 3 வேரியன்ட்ஸான மைக் வந்து எனக்கு பர்சனலாக நிறைய பேர் சஜஸ்ட் பண்ணாங்க. நான் நிறைய செக் பண்ணும்போது கம்மியான ரேட்டில் நிறைய பேர் இருக்குது. ஏன்னா இப்போ நம்ம வந்து யூடியூப் வந்து ஜஸ்ட்டு ஸ்டார்டிங் மாதிரி தான் பண்ணுறோம். ஸோ ஹை பட்ஜெட்டில் வேணாம் அப்படிங்கும்போது ஒரு சில வேரியண்ட்டில் பார்க்கும்போது எனக்கு ஒரு 3 கம்பெனிக்கான ப்ராடக்ட் எனக்கு அவைலபிளாக இருந்துச்சு. ஒன்று வந்து டிஜே மைக் ஒன்று, செகண்ட் ஒன் வந்து ஹாலிலாண்ட் ஆர்க் M2 ஒன்று, அடுத்து வந்து டிஜிடெக். ஸோ இது 3மே என்னென்னா கம்பேரிஷன் வைஸ், அதாவது ப்ரைஸ் வேரியேஷன் கம்பேர் போகும்போது எனக்கு வந்து 3மே எனக்கு வந்து சிமிலரான ப்ரைஸில் தான் இருந்தது. ப்ராடக்டோட வேரியேஷன் பார்க்கும்போது எது எப்படி இருக்குது, நாய்ஸ் கேன்சலேஷன்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது 3மே எனக்கு வந்து ஒரே மாதிரி தான் இருந்தது. பட் என்னோடய மென்டாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்னா 3மே நல்லா இருக்குது, எதை எடுக்கணுங்கிற மென்டாலிட்டியில் இல்லை. பட்ஜெட் வைஸ் பார்க்கும்போது எனக்கு டிஜிட்டல் கம்மியாக இருந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு மற்ற 2யும் கம்பேர் பண்ணும்போது. ஆனால் பெட்டருங்கும்போது எனக்கு எதுன்னு என்னன்னு தெரியல. ஸோ இந்த சாய்ஸை வந்து நம்ம வந்து வியூவர்ஸ் கிட்ட விடலாம் அப்படிங்கும்போது தான் நான் ஒன்று என்ன யோசித்தேன்னா 3 மைக்கையும் நம்ம எடுப்போம், அதை நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி வியூவர்ஸ்க்கு கன்வே பண்ணுவோம். அதில் அவங்க என்ன கமெண்ட் பண்ணுறவங்களோ நம்ம வந்து அதை எடுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணேன். ஸோ இப்போ என்னென்னா 3 மைக் இருக்குது. DJ1 மினி ஒன்று, ஹோலிலாண்ட் ஒன்று, அடுத்து வந்து டிஜிடெக் ஒன்று. ஸோ இந்த 3யுமே நான் என் போஸ்ட்டில் போலாக கன்வே பண்ணுறேன். உங்களுக்கு எந்த மைக் வேணுங்கிறத நீங்கள் போலில் ரெஜிஸ்டர் பண்ணிங்கன்னா அடுத்த ஹை மெஜாரிட்டி ஆஃப் ஓட்ஸில் எது வருதோ அதை நம்ம வாங்கலாம்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணி வச்சுருந்தோம். ஓகே, அதே நம்ம கண்டென்ட்டாக இஷ்யூ பண்ணிடலான்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவே. என்னென்னா 3 மைக் வாங்குகிறோம், இந்த 3ல் எது பெஸ்ட்டாக இருக்குங்கிறத பார்த்துட்டு அதை ஒரு கண்டென்ட்டாக நம்ம ரீப்ளேஸ் பண்ணலாம், அதை நம்ம அன்பாக்ஸ் பண்ணலாம் வியூவர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அப்படின்னு தான். ஸோ இந்த சாய்ஸ் வந்து எல்லாமே உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் எந்த மைக்கை வந்து சஜஸ்ட் பண்ணுறீங்களோ அதை நாங்கள் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த 3மே இருக்குது. இந்த 3ல் எது நீங்கள் சொன்னாலும் அதை நம்ம நெக்ஸ்ட் வீக் அன்பாக்சிங்கோட இந்த வீடியோ நம்ம வந்து முடிச்சுக்கிறோம். இந்த வீடியோ வந்து ஷார்ட்டாக முடிச்சிடலாங்கிறத தாண்டி இந்த வீக் அன்பாக்சிங்காக தான் கன்வே பண்ணலான்னு பார்த்தோம். இதை நம்ம ஷார்ட் அண்ட் கண்டென்ட்டாக நம்ம போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வார வீடியோ. ஸோ இந்த வார வீடியோ இதோட க்ளோஸ் ஆகும். மெயினாக சஜஸ்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு எந்த மைக் பெஸ்ட்டுங்கிறத யோசித்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணுறதையும் நான் கண்டிப்பாக பார்ப்பேன், அதையும் நான் சஜஸ்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் என்னோடய போலில் வர போஸ்ட்டையும் நான் செக் பண்ணிவிட்டு எந்த மைக் பெஸ்ட்டுங்கிறத நான் நெக்ஸ்ட் வீக் அன்பாக்சிங்கோட உங்களுக்கு வீடியோ போடுறேன். ஸோ இந்த வீடியோ இதோட க்ளோஸ் பண்ணிக்கிறோம். அடுத்த ஒரு வீடியோ வர்றதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான ஆளில் போட்டுக்கோங்க. மறக்காமல் என்னோடய இன்ஸ்டாகிராமை ஃபாலோ பண்ணுங்க. டெய்லி அப்டேட் அதில் கண்டிப்பாக வரும். ஓகே, பை.